இணைந்திருக்கிறார்கள். இணைப்பிற்கும் பாஸ்டரை நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். Praise the Lord, Pastor. Praise the Lord, Pastor Angel. மியூட் நிக்கிறீங்க, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க Praise பாஸ்டர். Lord, Praise the Lord. praise Lord, Praise praise the Lord, Lord. praise Lord. Praise the Lord, Pastor. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தில வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நீங்க இணைந்திருக்கிறீர்கள். இணைப்பிற்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலாக இணைந்திருக்கிறீர்கள். எடுத்து வாருங்கள், உங்களை பற்றிய சில தகவல்களை அறிந்து கொள்ளவும், உங்களுடைய சாட்சியின் வாழ்க்கையை நாங்களும் சாட்சியாய் மாற உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பவும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எடுத்து வாருங்கள், உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை ஆமென். என்றும் உள்ளது. இந்த காணொளி வாயிலாக இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், சோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த நேரத்திலே என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தினதுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கிறதுல அவர் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறார். ஆமென். சரி, கர்த்தருக்கு சோத்திரம். என்னுடைய பெயர் ஏஞ்சல். திருநங்கை பெயர் ஏஞ்சல். ஆனா பெற்றோர்கள் எனக்கு வைத்த பெயர் வினோத்குமார் என்று சொல்லி. நான் ஒரு பையனாக பிறக்கப்பட்டேன். 1992 5ஆம் தேதி 1ஆம் மாதம் மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு பட்டணத்திலே நான் பிறக்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன். கர்த்தருக்கு சோத்திரம். என்னுடைய சாட்சியை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா, என்னுடைய தாயாரை பற்றி நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அவங்க மூலியமா தான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சாட்சியானது தொடர ஆரம்பிக்குது. முதல்ல கர்த்தர் என் தாயாரை சந்திக்கிறார், அதற்கு பிற்பாடுதான் தேவன் என்னை சந்திக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எங்க அம்மாவுடைய பெயர் வனஜா. அவங்க சின்ன வயசுல ஒரு 6 வயசு குழந்தையா இருக்கும் போதே அவர்களுடைய தாயாரை அவர்கள் இழந்து போனார்கள். அவங்களுடைய அம்மா கேன்சர் கட்டினால அதிக பாதிக்கப்பட்டு அவர்கள் மரித்து போனார்கள். அவருடைய காலங்கள் எல்லாம் ஒரு தாயை இழந்ததான சூழல்ல, அன்பில்லாத சூழல்ல தான் என்னுடைய அம்மா வளர்க்கப்பட்டாங்க. இப்படி கூட அவங்க சூழ்நிலை இருந்துச்சு. அவங்களோடு கூட பிறந்ததான சகோதரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சகோதரர்கள் உண்டு. அதே மாதிரி அவங்களோடு பிறந்ததான சகோதரிகள் ஒரு 5 சகோதரிகள் உண்டு. 5 சகோதரிகள், 2 சகோதரர்கள் என்னுடைய அம்மாவிற்கு உண்டு. அப்படிதான் அவர்களுடைய லைஃப் ஆனது காணப்பட்டது. இந்த சூழல்ல தான் அவர்கள் செல்லமாக வளர்க்கப்பட்டார்கள். ரொம்ப அதிகமான செல்லமாக தாத்தாவுடைய அன்பினால அவங்க வளர்க்கப்பட்டார்கள். அப்படியா கடந்து கொண்டு போயிருக்கிற நேரத்துல தாத்தாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய தாயாருடைய தகப்பனார் நல்ல ஒரு மிலிட்ரியில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில ஒரு படை தளபதியா இருந்தவர். பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு ஸ்கூல்ல பியூனாக, ஒரு வாட்ச்மேனாக இருந்தார். அந்த சம்பளத்துலதான் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும். அப்படி ஒரு கஷ்டமான சூழல். இதற்கிடையில சகோதரிகளுடைய அன்பினால என்னுடைய தாயார் வளர்க்கப்பட்டார்கள். தகப்பனுடைய செல்ல பிள்ளையாக வளர்க்கப்பட்டார்கள். தகப்பனுடைய ரொம்ப அதிகமான அன்பு, பாசம். ஏன்னா கடைக்குட்டி இல்ல, கடைசி பெண் பிள்ளைன்னு சொல்லி அதிகமான பாசத்தோடு அவர்களை வளர்த்தார்கள். எந்த கவலையும் இல்லாது அப்பாவுடைய அன்பினால அவங்க வளர்ந்தாங்க. வாலிப வயசு அடைஞ்சது அப்புறம் அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வயது வந்தது. அப்பொழுது 16 வயது இருக்கும். 18 முடியல, 16 இருக்கும். இதற்கிடையில அவருடைய மூத்த சகோதரன் பெயர் கலிய பெருமாள். அவர் ஒரு இஸ்லாமிய பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணுடைய சகோதரனுக்கு என்னுடைய அம்மாவை கேட்டார்கள். அப்ப கேட்டபடினால என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா, குடுத்துட்டாரு எங்க தாத்தா. அதாவது
அம்மாவுடைய அப்பா வந்து பெண் கேட்டு பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இஸ்லாமிய சகோதரனுக்கு அவங்க கேட்ட உடனே அந்த நாட்கள்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம், வழி இல்ல, கஞ்சிக்கே வழி இல்ல. பக்கத்து வீட்டுல போய் சோறு வடிச்ச கஞ்சியை வாங்கி குடிச்ச காலங்கள்லாம் உண்டு அவங்களுக்கு. அத்தனை பிள்ளைகளை பார்க்கணும்னா சும்மா கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பெரும் கஷ்டமா இருந்துச்சு. அதனால யாராவது இப்படி கல்யாணத்துக்கு இல்லாம சீர்சனம் இல்லாம கேட்பவர்களுக்கு பெண்ணை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கலப்பு திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. ஜாதி மதம் எதுவும் பார்க்காம கொடுத்தாங்க. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது 16 வயது. 16 வயதுல கல்யாணம் முடிச்சாங்க. அந்த வயசுல திருமணத்தை பற்றிய அனுபவம் இல்ல, அறிவு இல்ல. ஆனாலும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. பாருங்க, திருச்சின்ற பட்டணத்துல போய் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா அந்த மனுஷன், திருமணம் செய்ததான அந்த மனுஷன் ஒரு உத்தமனா இல்ல. அவர் வந்து ஒரே கஞ்சா குடிச்சிட்டு ஒரே ரவுடிசம் பண்ணிக்கிட்டு சீட்டாட்டம் ஆடி தான் பணத்தை எல்லாம் சூதாட்டத்துல இழந்து போய் குட்டி வெறித்து வீட்டுக்குள்ள வந்து மனைவி பிள்ளைகளை அடிப்பது. நான் ஒரு வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். திருமணம் ஆன என் தாய்க்கு திருமணமான உடனே நான் ஒரு வருடம் கழித்து நான் பிறந்தேன். அதுக்கு அடுத்த ஒரு வருடத்திலே என்னுடைய தங்கை பிறக்கிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரியாக தான் சூழல் இருந்தது. அதிக நெருக்கம், உபத்திரவத்தை என்னுடைய தாயார் சந்தித்து கொண்டே இருப்பாங்க. அவர் குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு, சமைக்கலன்னு சொல்லி அடிப்பாரு. காசு இருந்தா தானே சமைக்க முடியும், காசே கொடுக்க மாட்டாரு. அப்படிலாம் கஷ்டப்படுவாங்க. முள்ளு எடுத்து முதுகுல அடிப்பாரு. ஒரே முதுகெல்லாம் முள்ளு முள்ளா இருக்கும். இப்படி இருக்கும். இதுக்கிடையில எனக்குள்ள இந்த பெண் தன்மையானது ஜீன் மாற்றத்தினால அதுவும் எனக்குள்ள இந்த 6 வயது 5 வயதிலேயே செயல்பட ஆரம்பித்தது. அதனால எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. நான் பெண் தன்மை மாதிரி இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அவர் என்ன செய்வாரு, தட்டை எடுத்துக்கிட்டு இந்த தெருவு 2 ரவுண்டு சுத்தி வா அப்படிம்பாரு. அப்ப நான் சுத்தி வரணும். அப்பதான் எனக்கு சாப்பாடு. சாமா சட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு பொம்மையை வச்சுக்கிட்டு நீ விளையாடக்கூடாது, நீ என்ன பொம்பளை பிள்ளையா, இதை வச்சுட்டு நீ விளையாண்டுட்டு இருக்க அப்படிம்பாரு. இந்த மாதிரிலாம் இருந்தது. இதுக்கிடையில தான் என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டு அவங்க சின்ன வயசுலயே 21 22 வயதிலே என்னுடைய தகப்பனாரை விட்டு பிரிந்து போனாங்க. அவங்க பிரிஞ்சு வந்த காலகட்டத்துல என்னுடைய தகப்பனார் வந்து வேற ஒரு திருமணம் செய்து கொண்டார். அவர் 2வது திருமணம், இஸ்லாமியத்திலே நிறைய திருமணங்கள் செய்வதுண்டு. அது மாதிரி என்னுடைய தகப்பனார் வந்து வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ எங்களுடைய மாமா, அதாவது என்னுடைய என்னுடைய அம்மாவுடைய மூத்த சகோதரன் கலியபெருமாள் இருக்கிறார்ல, அதாவது என்னுடைய அப்பாவுடைய அக்காவை தானே இவர்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்து அவங்க வந்து எங்க மாமா வந்து விரட்டி விட்டார். அப்போ இவங்களுக்குள்ள ஒரே கோவம், குடும்பத்துக்குள்ள ஒரே போட்டி. நீ என் சகோதரி வாழ்க்கையை கெடுத்த, நான் உன் சகோதரி வாழ்க்கையை கெடுக்கிறேன், இனி நீ எப்படி வாழுத பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டி இது பண்ணதுல 2 பெண்களுடைய வாழ்க்கை அழிந்து போனது பிரியமானவர்களே. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. என்னுடைய அம்மா வாலிப வயதிலே அதிக உபத்திரவத்துக்குள்ளாக, கஷ்டத்துக்குள்ளாக நடத்தப்பட்டார்கள். அந்த கஷ்டத்திலே நாங்களும் கூட கஷ்டப்பட ஆரம்பிச்சோம். நிறைய பேர் எங்க அம்மா பாத்தீங்கன்னா எங்க அப்பா செகண்ட் தேர்ட் மேரேஜ் பண்ணும் பொழுது நாங்க அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களை என்ன செஞ்சுட்டாங்க, அங்கிருந்து ஒரு பால்வாடி ஸ்கூல்ல இருந்து எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. வர போற பெண் உங்களை எப்படி பாத்துக்குவாளோ எனக்கு தெரியாது, வேண்டாம் நீங்க என் கூடயே வந்து இருங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்போ சின்ன அண்ணனுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வராங்க. அங்கதான் தாத்தா இருக்கிறாங்க, அதாவது அம்மாவுடைய அப்பா இருக்கிறாங்க. அவரு பென்ஷன் வாங்குறாரு. சோ ரிட்டையர்மெண்ட் ஆபீசர் இல்லையா, அதனால பென்ஷன் வாங்குறாங்க. சரி, தன்னுடைய குழந்தைகளையும் தன்னையும் அப்பா ஆதரிப்பார் என்ற ஒரு ஏக்கத்தோடு போய் அங்க நின்னாங்க. ஆனா அவங்களுடைய அப்பா என்ன சொல்லிட்டாரு, உனக்கு என்னைக்கு திருமணம் ஆனதோ
அதோடு என்னுடைய கடமை முடிந்து விட்டது. இனி நீதான் உன் பிள்ளைகளை பார்த்துக்கணும், நீதான் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. மனசாட்சி இல்லாம ஒரு 21 வயசுல இப்படி கணவனை விட்டு பிரிந்து தன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு 2 கை குழந்தைகளோடு வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி கூட ஆதரவு கொடுக்கவில்லை. அன்றைக்கு ஒருத்தர் நான் உனக்கு துணையா இருக்கிறேன், கவலைப்படாதன்னு சொல்லி என்னுடைய தாயாருக்கு ஒருவரும் ஆறுதலாய் நிற்கவில்லை. என்னுடைய தாயாருடைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக, இந்து பக்தி வைராக்கியம் உடையவர்களாக இருந்தாங்க. என்னுடைய அப்பாவுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களாகவும் அவர்கள் இஸ்லாமிய காரியத்திலே தழுவியவர்களாகவும் அவர்கள் இருந்தாங்க. இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையானது போய்கொண்டே இருந்தது. இந்த கட்டத்துல தான் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். வேண்டாம், நாம் யாருக்கும் பாரமா இருக்க வேண்டாம், நம்மை இருந்தா அவமானப்படுத்தி கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். அப்பதான் என்னுடைய மாமா, அதாவது என்னுடைய அம்மாவுடைய மூத்த சகோதரன் 2வது திருமணம் செய்து கொண்டார். அவரும் 2வது திருமணம் செய்த அவருடைய மாமியார் ஆனவங்க எங்க அம்மாவை பார்த்து சொல்றாங்க, நீங்க ஏன் இங்க இப்படி கஷ்டப்படுற, ஃபீல் பண்ற, பிள்ளைகளை உங்க அண்ணன் வீட்டுல விட்டுட்டு நீ வா, சென்னையில நான் உனக்கு ஒரு வீட்டு வேலை வாங்கி தாரேன், அதை செய்து கொண்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. வாலிப வயதிலே பெண்களுக்கு எப்பேற்பட்டதான போராட்டங்கள் வரும் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. சில வீடுகள்ல போவாங்க, சில இடத்துல ஆண்கள் தவறாய் கூட கை வைக்க வருவாங்க. அந்த இடத்தை விட்டு மாற வேண்டிய சூழல்கள் இருந்தது. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம், வருமானமே கம்மி. பிராமின்ஸ் வீட்டுல அடிப்பம்புல போய் அடிப்பாங்களாம் தண்ணி. அப்படி அடிச்சப்போ ஒரு இத்தனை குடத்துக்கு இத்தனை ரூபாய், 10 ரூபாய்ன்னு சொல்லி கணக்கு உண்டாம். அடிப்பம்புல கை வலிக்க அடிச்சு நெஞ்செல்லாம் வலிக்குமா. பசி மயக்கத்துல வீட்டிலே விழுந்து கிடப்பார்கள். அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க சென்னை பட்டணத்துல. என்னுடைய அப்பா ஒரு பக்கம் அவர் திருமணமாகி சந்தோஷமா இருக்கிறாரு. 2 போய் 3வது திருமணம் ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்துல தான் என்னுடைய மாமா வேலைக்கு போயிட்டாங்கன்னா என்னுடைய அத்தையானவங்க எங்களை சரியா கவனிக்கிறது இல்ல. எனக்கு காது பட பேசுவாங்க, துலுக்கம் பெற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் சோறு போடணுமா, இதுங்கெல்லாம் தரித்திரம், இதுங்கெல்லாம் பீட, இதுங்களை ஏன் வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, இதுங்களை வீட்டுக்குள்ள சேர்த்தா நமக்கும் தரித்திரம் ஒட்டிக்கும், இதுங்க அட்டப்படைங்க, இதுங்களை முதல்ல வெளியில துரத்துங்கன்னு சொல்லி என்னுடைய உறவினர்களே காது பட பேசினாங்க. பிரியமானவர்களே, எங்க உறவினர்களே எங்களை கேவலமா பேசினாங்க. என் தங்கை அப்படியே எங்க அம்மா கிட்ட போய் ஒப்பிப்பா, அம்மா இந்த மாதிரி பேசுறாங்கம்மா, அத்தை இப்படி சொல்லிச்சுமா, பெரியப்பா இப்படி சொல்றாருமா, இந்த மாதிரி நீங்கெல்லாம் எதுக்கு உள்ள வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களுடைய உங்களால எங்க குடும்பத்துல தரித்திரம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்கன்னும் போது எங்க அம்மா உள்ள உடைந்து போவாங்க. சொந்த நபர்களே இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எங்களை திரும்ப எங்க கொண்டு போய் விடுவது என்று தெரியாமல் ஒரு ஹாஸ்டலிலே மயிலாடுதுறையிலே கொண்டு போய் விட்டாங்க. அது ஹாஸ்டல் அல்ல பிரியமானவர்களே, அவர்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாய் இருந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பமாய் இருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது, கிறிஸ்தவ பெயர் அளவில் கிறிஸ்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, அப்படிதான் இருந்தாங்க. அவங்க உண்மையாய் தேவனால எங்களை வழி நடத்தல. அந்த மாதிரி சூழல்ல இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னுடைய தங்கையும் நானும் 6 வயது இருக்கும். அப்பவே நான் அதிக பக்தி உள்ளவன். விக்கிரக காரியத்துல சிலிண்டர் அந்த லிங்கங்களை எல்லாம் திருடி கொண்டு வருவேன். அந்த பெண் தன்மை வேற எனக்குள்ள போராடி கொண்டு இருக்கும். ஸ்கூல்ல டீச்சர் கேட்பாங்க, ஏன்டா லேட்டா வரேன்னு கேட்பாங்க. ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் இருக்காது, ஓட்டர் டவுசரை போட்டு கொண்டு போவேன். சாப்பாடு சரியா இருக்காது, பழைய சோறு தான் சாப்பிடுவோம். சாக்கடையை அள்ளி மொண்டு ஊத்தி விட்டுதான் போவோம். சின்ன வயசுல எந்த குழந்தைகளும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க கூடாத
துயரத்தை நான் அனுபவித்தேன். சிறு வயதிலே நாங்கள் பாத்திரத்தை துலக்குவோம். ஆட்டு மூத்திரங்கள்லயும் புழுக்கங்கள்லயும் குள்ளதான் படுத்துக் கொள்வோம். குழந்தைங்க நாங்க 2 பேரும். வெளியில தான் எங்களுடைய படுக்கை. அப்படியா கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. அந்த மாதிரி சூழல்ல இருக்கும் பொழுதுதான் ஆஹ் எங்க அம்மா எங்களை பார்க்க திரும்பவுமா வந்தாங்க. அப்ப சொல்றாங்க, நீங்க ஏன் இங்க இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போறீங்க? இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்க குடம் சைஸ் கூட இல்லை. தண்ணி தூக்கிறதுக்காக இந்த பிள்ளைங்க வருது. இந்த பிள்ளைங்க படுற வேதனை எங்களால பார்க்க முடியல. அதுங்க ஒரு நாளும் மழையிலயும் வெயிலையும் அந்த ஆட்டு புழுக்க மூத்திரத்துக்குள்ள கிடக்குதுங்க. தயவு செய்து உங்க பிள்ளைய உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க. கஷ்டமோ நஷ்டமோ உங்களோட வைங்க. அவங்க ரொம்ப அதிக கொடுமைப்படுத்துறாங்க, சூடெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துறவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி சூழல்ல தான் எங்க அம்மா வந்து அவங்கள திட்டிட்டு எங்களை திரும்பவும் கொண்டு போய் சென்னையில வச்சிருந்தாங்க. அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு. அதனால எங்களை அவங்களால பார்த்துக்க முடியல. திரும்பவுமா எங்களை என்ன செய்யறாங்க, அங்கிருந்து கொண்டு போய் ஆஹ் தஞ்சாவூர் என்னும் ஒரு பகுதியில கொண்டு போய் ஆண்கள் ஹாஸ்டல், முஸ்லிம் ஹாஸ்டல்ல என்னை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய தங்கையை கன்னியாகுமரிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண்கள் காப்பகத்துல கொண்டு போய் என் தங்கையை சேர்க்கிறாங்க. எங்க அம்மா பாத்தீங்கன்னா அவங்க சென்னையில வீட்டு வேலை செய்து கஷ்டப்படுறாங்க. எங்க அப்பா 1க்கு 2 3வது திருமணம் செய்து அவர் சந்தோஷமாக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, நாங்கள் ஆளுக்கு ஒரு திசையிலே இருந்தோம். ஒரு திசையிலே இருந்தோம். இதற்கிடையில என்னுடைய பெண் தன்மை வேற வளர்க்கிறது. என்னை யாரும் விரும்ப மாட்டாங்க. என்னை யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா நான் ரொம்ப பெண் தன்மையோடு இருக்கிறதுனால என்னை யாரும் அதிகம் நேசிக்க மாட்டாங்க. மக்கு மாதிரி இருக்கு. வனஜா பெத்த பிள்ளைங்களே இது ஒண்ணுதான் மக்கு மாதிரி இருக்கு, மந்தாறு மாதிரி இருக்கு, இது எங்க வாழ்க்கையில முன்னேற போகுதுன்னு சொல்லி என்னை கேவலமாய் பேசுவாங்க. பிரியமானவர்களே, அன்பு செலுத்த ஒருவரும் இருக்க மாட்டாங்க. அன்பில்லாம ஏங்கி கொண்டிருந்தேன். சின்ன வயசுல அதிகமாய் நான் நெருக்கப்பட்டேன், உபத்திரவப்பட்டேன். என்னை எல்லாரும் ஒதுக்கி வெறுத்து தள்ள ஆரம்பிச்சாங்க. நான் யாராவது ஒருத்தர் எனக்கு அன்பு செலுத்த மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பேன். அம்மாவுடைய அன்புக்காக ஏங்குவேன், சாப்பாட்டுக்காக ஏங்குவேன். ஒருத்தர் ஒருவேளை சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களான்னு என்று ஏங்குவேன். போன் பக்கத்திலேயே உட்காருவேன், அம்மா வந்து பேச மாட்டாங்களா பேச மாட்டாங்களான்னு. ஆனா எங்க அம்மா வரவே மாட்டாங்க. வந்து என்னை விட்டுட்டு போனதுதான். 1 வருஷம் வரவே இல்லை. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் லெட்டர் எழுதி போட்டாலும் பதில் இல்லை. ஏன்னா மத்தவங்க வாசலையே பார்த்து கொண்டு இருப்பேன். இன்னைக்கு எங்க அம்மா வர மாட்டாங்களா, நாளைக்கு வர மாட்டாங்களான்னு அந்த சின்ன குழந்தையில நான் ஏக்கத்தோடு தாயின் அன்புக்காய் அதிகம் ஏங்கி நான் உட்கார்ந்திருந்தேன். சின்ன குழந்தைங்க எல்லாரும் அம்மா அப்பாவோடு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா சிறு வயதிலே நான் அப்படியாக உபத்திரவத்துக்குள்ளாக போனேன். வசனம் சொல்லுது, நான் உங்களை உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை வெள்ளியை போல் புடமிடுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிகமான உபத்திரவம். சிறு வயதிலிருந்தே உபத்திரவம். சிறு வயதிலேயே நாம் இப்படி வாழ்கிறோம். எதற்காக படைக்கப்பட்டோம், ஏன் கர்த்தர் நம்மை உருவாக்கினார் என்பது போல நான் ஒரு நாளும் வானத்தை நோக்கி நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். தெய்வம்னு ஒன்று இருக்கிறாயா? ஏன் என்னை இப்படி படைத்தாய்? ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கிறது? ஏன் நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் தேவனை நோக்கி நான் கேட்க ஆரம்பித்தேன். தொழுகையிலே 3 வேளை நான் தொழுவேன், அந்த இஸ்லாமிய மதப்படி. நான் அழுது நான் ப்ரேயர் பண்ணுவேன். அல்லா, மனதுருகுங்க அல்லா, என் குடும்பத்தை என் கூட சேர்த்து வைங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன் அல்லான்னு சொல்லிட்டு நான் அழ ஆரம்பிப்பேன். ஆனா ஒரு பதிலுமே இருக்காது. அப்படி இருந்த காலகட்டத்திலே என்னுடைய மனசு அதிகமாக இறுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்துல 1 வருட காலத்துல தாயின் அன்பு எனக்கு கிடைக்காம இருந்ததுனால என்னுடைய மனமானது மிகுந்த மன அழுத்தத்துக்குள்ள போக ஆரம்பிச்சது. அன்புனா என்னன்னு தெரியாது, அன்புனா அது எப்படி இருக்கும் என்று கேட்பேன். அப்படிப்பட்ட சூழல்ல தான் நான் வளர ஆரம்பித்தேன். இதுக்கிடையில பெண் தன்மை இருந்தபடினால நான் வளர்ந்தது ஒரு ஆண்கள் காப்பகம், அது ஆண்கள் ஆசிரமத்திலே நான் வளர்ந்தேன். இஸ்லாமிய
முறைப்படி. அப்ப அங்க இருந்தக்கூடியதான இஸ்லாமிய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க என்னை இரவு நேரங்களே தவறாக அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு மன அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கு, என் குடும்ப போராட்டம் எனக்கு ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் இறுதிய அளவுல நான் காயப்பட்டிருக்கேன், இன்னொரு பக்கம் என்ன சரீரத்தால என்னை உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இரவு ஒரு நிமிடம் நான் நிம்மதியாய் தூங்க மாட்டேன் பிரியமானவர்களே. இரவு நேரத்துல அந்த பசங்க என்ன தூங்க விட மாட்டாங்க. அந்த பெண் தன்மை இருக்கிறதுனால இந்த 12வது 11வது படிக்கிற பிள்ளைங்களா என்னோட தவறான உடலுறவு வைத்து என்னை காயப்படுத்துவாங்க. எனக்கு அதிக மன அழுத்தமா இருக்கும். ஆண்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஆண்களோடு நான் பேசவே மாட்டேன், பயப்படுவேன், அலற ஆரம்பிப்பேன். இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது. சில ஜனங்கள் தன் குழந்தைகளை பார்க்க வருவாங்க. அப்ப நான் ஏக்கத்தோடு போய் அவங்க மத்தியில உட்கார்ந்து ஏதாவது கொடுப்பாங்களா என்று இருப்பேன். சில நேரம் கைகளை நீட்டி கேட்பேன், எனக்கும் கொஞ்சம் கொடுங்களே என்று சொல்லி. அவங்க ஏதோ ஒரு குழந்தை கேக்குதேன்னு சொல்லி கூட அவங்க இரக்கப்படாம கைகளை தட்டி விட்டு சி போ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் ஏங்கியது உண்டு. அப்படியெல்லாம் நான் உபத்திரவப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மை அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதைகளில் தான் தேவன் நம்மை நடத்துவார். ஆனால் ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். பாருங்க, தேவன் என்னை அப்படிதான் தெரிந்து கொண்டார். அவர் என்னை நேசித்து என்னை தேடி வந்தார். ஒரு வருடம் கழித்து என்னுடைய தாயார் என்னுடைய தங்கையை அழைத்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நாம் சென்னைக்கு போகிறோம், வா என்று சொல்லி என்னை அழைத்தார்கள். பெரிய சந்தோஷம் இல்லை, ஆனாலும் அவர்களோடு கூட போனேன். இவர் உங்க மாமா, இவர் இந்த பட்டணத்தில் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நபரை அறிமுகப்படுத்தினார்கள். இதற்கிடையிலே என்னுடைய தகப்பனார் இறந்து போய்விட்டார். அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக நான் கேள்விப்பட்டேன். அதற்கு பிற்பாடு என்னுடைய அம்மா, மாமா என்று சொல்லி அறிமுகப்படுத்திய அந்த நபரை எனக்கு தகப்பன் என்று சொன்னார்கள். பெரிய சந்தோஷம் இல்லை, ஆனாலும் எனக்கு ஒரு குடும்பம் கிடைத்தது என்று நினைத்து நான் வளர ஆரம்பித்தேன். என்னுடைய பெண் தன்மை நிமித்தம் அநேகர் என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல்லயும் சரி, ராகிங், மற்ற எல்லா இடத்துலயும் 9 அழி உஸ்ன்னு சொல்லி என்னை அதிகமா கிண்டல் பண்ணுவாங்க. பாத்ரூம்ல போய் அழுவேன். எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, என்னை ஏன் இப்படி படைச்சிங்க, நான் எதுக்காக ஒண்ணு நீ ஆம்பளையா படைச்சிருக்கணும், இல்லை என்ன பொம்பளையா படைச்சிருக்கணும், இப்படி ரெண்டும் கட்ட நிலையா என்னை இப்படி நீங்க படைச்சிட்டீங்களேன்னு சொல்லி நான் தேவனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி சூழல்ல இருக்கும் பொழுதுதான் என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க ஆரம்பித்தார். என்னுடைய தாயாரை சந்திக்க ஆரம்பித்தார். மாந்திரிக கட்டுகள்ல இருந்து என்னுடைய தாயாரை விடுவித்தார். பிற்பாடு ஆண்டவரை இவங்க இந்த மனுஷன், அதாவது எங்க அம்மா திருமணம் செய்து கொண்டு என்னுடைய அப்பா இப்பொழுது இருக்கிற அவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷர். அவர் என்னுடைய தாயாரின் நிலைமையை அறிந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்து எங்களை சந்தோஷத்தோடு ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு வீடு கூட இல்லாது இருந்தது, ஆனா பக்கத்துல குப்பமேடா இருந்தது. அந்த இடத்துல போய் நாங்க செபித்தோம், ஆண்டவரே இந்த இடத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் அற்புதமாய் எப்படியோ பணங்களை எல்லாம் சந்தித்து அந்த நிலத்தை வாங்கும்படியாக கிருபை செய்தார். பிற்பாடு அதுல ஒரு சின்ன குடிசை போட்டோம். சுற்றி செவர் இல்லை, பாத்ரூம் இல்லை, கவர்ல மலம் போய் அதை வெளியில தூக்கி போடுற நிலைமை அப்படிதான் இருந்தது. பாத்ரூம் கிடையாது, சுத்தி செவுரு இல்லை, வெறும் துணிய சுத்திக்கிட்டு புடவையை சுத்திக்கிட்டு குறிக்காரவங்க மாதிரிதான் நாங்க வாழ்ந்தோம். ஆனாலும் தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அந்த நாட்கள்ல கொடுத்தார். படிப்படியாய் படிப்படியாய் கர்த்தரை பிடித்து 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 ஜபிக்க 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 வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். இதுக்கிடையில நான் வாலிப வயதை அடைகிறேன். வாலிப வயதை அடைந்தாலும் மனம் போன போக்கிலே நான் வாழ ஆரம்பிக்கிறேன். கர்த்தரை பற்றி நான் அறிந்து கொள்ளவில்லை. வேதத்தை நான் படித்தே அவருடைய அன்பு என்னங்கிறதை வேதத்தின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். அப்போதுதான் என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்காக நான் திருப்பி கொண்டிருந்தேன். ஆனா அதே சமயத்துல என்னுடைய வாழ்க்கையிலே வாலிப வயசுலே இந்த ஜீன் மாற்றத்தால, பெண் தன்மையுடைய மாற்றத்தால நான் திருநங்கைகளோடு பழக ஆரம்பித்தேன். அவர்களோடு நான் நெருங்கி ஜீவிக்க ஆரம்பித்தேன். அவர்கள்
எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் நான் போக ஆரம்பித்தேன் வாலிப வயதில. அப்ப இந்த சூழல்ல இருக்கும் பொழுதுதான் என்னுடைய தங்கை லவ் மேரேஜ் பண்ணி புறஜாதியான ஒரு பையனை திருமணம் செய்து கொள்ளுகிறாங்க. அவங்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளல. அவங்க அன்புக்கு ஏங்கிட்டு இருந்தபடினால சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்குள்ளும் அந்த மன அழுத்தம் இருந்ததுனால யாரோ ஒரு நபர் அவர்களை நேசித்தப்போ தன் வாழ்க்கையை அவர்களுக்கு அர்ப்பணித்தார்கள். அவங்களும் அந்த அன்புக்குள்ள விழுந்து அந்த அந்த பையனை, புறஜாதி இந்து பையனை திருமணம் செய்து கொண்டாள். பிற்பாடு அவளுக்கு 2 திருமணமா சாரி 2 பெண் பிள்ளைகள் பிறந்தது. 2 பெண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் அந்த வாழ்க்கையிலே அவள் சந்தோஷமாக இல்லை. இதுக்கிடையில நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு திருநங்கைகள் வாழக்கூடிய பகுதிக்கு நான் போக ஆரம்பிக்கிறேன். அப்ப அந்த சூழல்ல தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய தாயார் என்னை தேடிக்கொண்டு வந்துட்டாங்க. அப்ப திருநங்கைகள் எல்லாம் சொல்றாங்க, ஏய் உன்ன மாதிரியே இருக்காங்க உங்க அம்மா, உன்னை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க அழுது கொண்டே தேடுறாங்க, தயவு செய்து ட்ரெஸ்ஸ மாத்திட்டு நீ போய் அவங்கள கிட்ட பேசு, பெத்தவங்களை அழ வைக்காதே என்று சொன்னாங்க. அப்ப நான் போய் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி, நான் இந்த பகுதியில இந்த வீட்டுல இருக்கிறேன் வாங்கன்னு சொன்னேன். என்னை பார்த்ததும் ஓடி வந்து காலில் விழுந்து எங்க அம்மா என்னை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சாங்க. நீ வந்து என்னை விட்டு நீ போக கூடாது, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, கருவேப்பிள்ளை கொத்தமல்லி மாதிரி நான் ஒரு பிள்ளை வச்சிருக்கிறேன், அந்த பிள்ளைய நான் இழக்க மாட்டேன், நீ என் கூட வந்துதான் ஆகணும், நீ வரலன்னு நான் செத்துடுவேன்னு சொல்லி அதிகமாய் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அழுது எமோஷனல் பிளாக்மெயில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களோட போக எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா என்னுடைய ஆசையெல்லாம் நான் பெண்ணாய் மாற வேண்டும், என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கு. சோ நான் என்னை போல நான் என் இஷ்டப்படி நான் வாழணும், நான் மத்தவங்களுக்காக நான் வாழக்கூடாது, நான் இது இல்லை, நான் ஒரு பெண்ணாய் தான் தேவன் என்னை வந்து மனதளவுல படைத்திருக்கிறார், சோ சரீர அளவிலையும் நான் பெண்ணாய் மாற்றப்படணும்னு சொல்லி என் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு, என் மனசு அப்படி இருந்துச்சு. சோ அதனால நான் அப்படி இருந்தேன். ஆனா அங்க இருந்த திருநங்கைகள் எல்லாம் எனக்கு ஆலோசனை கொடுத்து கொஞ்ச நாள் போய் இரு, செட் ஆகலைன்னா வந்துடு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து அனுப்பி வைத்தாங்க. ஒரு மாதம் அளவும் நான் என்னுடைய அம்மாவுடைய வீட்டிலே நான் இருந்தேன். ஜெபித்து பாக்குறாங்க, சபைக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது பிசாசு பிடிச்சிருக்குமான்னு சொல்லி பாக்குறாங்க. ஒன்றுமே இல்லை, நான் நல்லாதான் ஜெபிக்கிறேன், நல்லாதான் பாடுறேன், எல்லாம் நான் நல்லாதான் இருக்கேன், அப்ப என்னதான் இவனுக்குள்ள பிரச்சனை அப்படின்னும் பொழுதுதான் அவங்க புரிந்து கொள்ளுகிறாங்க, இது இயற்கையாகவே சரீரத்தில் இப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, கர்த்தர் இப்படி இயற்கையாகவே படைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் உணர ஆரம்பித்தாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா நான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், நாளைக்கு உங்களுக்கு தெரியாம நான் எப்ப வேணாலும் நான் ஓடி போகலாம், நீங்க எப்போதும் எனக்கு நீங்க காவலாளியா நீங்க இருக்க முடியாது, நீங்க தானே என்ன பெத்தீங்க, சமுதாயத்துக்கு நீங்க பயந்துகிட்டு இல்ல அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நீங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்னை என்ன செஞ்சிருங்க, பெத்தவ நீதான், சாப்பாட்டுல கொஞ்சம் இவ்வளவு விஷத்தை கொடுத்து என்னை கொன்னு நீங்களே பாடையை எடுத்து போட்டுடுங்க, நான் சந்தோஷமா மறித்து போறேன்னு சொன்னேன். அவங்க அழுதாங்க, என் பிள்ளைய வந்து நான் இப்படி சாகறதுக்காக நான் பெத்து வளர்த்தேன், நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு, ஆனா பிச்சை மாத்திரம் எடுக்காதே, பாலியல் தொழில் மாத்திரம் செய்யாதே அப்படின்னு என்னை வழி அனுப்பி வச்சாங்க. அல்லேலூயா. பாருங்க, என் வாழ்க்கை பயணம் வேறு திசையை நோக்கி போக ஆரம்பித்தது. என்னுடைய இலக்கு வேற எதையோ நோக்கி போகதா இருந்தது. இப்படியா இருந்துச்சு. இந்த சூழல்ல தான் கர்த்தர் என்னை தேடி தேடி வந்து கொண்டே இருந்தார். ஆனா அவருடைய அன்பை நான் அலட்சியம் செய்கிறவளாய், தூரம் போகிறவளாய் நான் இருந்தேன். பாவ வாழ்க்கைக்குள்ள நான் விழ ஆரம்பிச்சேன். வேலை செஞ்சு பொழைக்கணும்னு சர்டிபிகேட் எடுத்துட்டு போனேன். ஆனா அங்க போனா அங்க பெரியவங்க சொல்றாங்க, நீ பாலியல் தொழில் செய்துதாம்மா நீ பிழைக்க முடியும், நீ சென்னையில இருக்கிற, உன் சொந்தக்காரங்கள்லாம் இங்க இருக்காங்க, உன்னால பிச்சை எடுக்க நீ போக முடியாது, அதனால நீ பாலியல் தொழில் தான் நீ செய்யணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாக என்னை பாலியல் தொழிலே தள்ளினார்கள். இரவெல்லாம் தூக்கம் கிடையாது. நடுராத்திரியில கண் விழித்து ஈவினிங் மாலை 6 மணிலிருந்து விடிய காலை 5 மணி வரை அங்கே நிறைய ஆண்களோடு நான் தவறாய் இருக்க ஆரம்பித்தேன். சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி சதை
பிச்சு எறிவாங்க. அப்படியெல்லாம் கஷ்டம் உபத்திரவம் இருக்கும். நிறைய வாலிபர்கள் வந்து சில நேரம் மிரட்டி நம்மிடமிருந்து பணத்தை பறிப்பாங்க. சில நேரம் ரவுடிங்க தொல்லைகள் இருக்கும். சில நேரங்கள்ல போலீஸ் தொல்லை இருக்கும். எல்லாம் சமாளித்து நாம் சம்பாதித்து கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நான் கொடுப்பேன். எப்படியாவது என்னை சீக்கிரம் சர்ஜரி பண்ணி ஒரு பெண்ணாய் மாற்றணும் நீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு வருஷம் நான் அப்படி செய்தேன். எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. அந்த அந்த தொழிலை செய்ய பிடிக்கல. எனக்கு நான் கர்த்தரை அறிந்த ஒரு பிள்ளை. ஆனா போய் நான் மாட்டிக்கொண்டனே, இந்த டிராப்ல இருந்து என்னால் தப்பிக்க முடியவில்லையே என்று நான் கலங்கி கொண்டு இருந்தேன். அப்போ திருப்பியுமா இன்னொரு திருநங்கை சகோதரி மூலமா நான் பெங்களூர் வர ஆரம்பிச்சேன். வேண்டாம், அந்த தொழில் வேண்டாம், அப்படி ஒண்ணும் நம்ம கேவலமா சம்பாதித்து நம்ம உடலை அறுத்து சர்ஜரி செய்யணும்னு வேண்டாம். நம்ம அது வேற வழி எதனா செய்து பார்த்துக்கொள்ளலாம், இல்ல பிச்சை எடுத்து பொழைச்சுக்கலாம், கலெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம உடலை வித்ததான் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் அங்கிருந்து என்ன செஞ்சுட்டேன், சே பெங்களூர் பட்டணத்துக்கு நான் வாரேன். இந்தியாவிலே பெங்களூர் அப்படின்ற ஒரு பகுதியிலே நான் வந்து இருக்கேன். ஒரு வருடமா அங்கே ரோடா போய் நான் கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கிடையிலே நான் முற்றிலும் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டேன். மனக்லேசத்தை சர்வ வல்லமையுள்ளவர் எனக்கு உண்டாக்கினார் என்று சொல்லி அவர் மீது கோபமாய் இருந்தேன். பாருங்க, நகோமி அப்படிதான் சொல்றா வேதத்துல. சர்வ வல்லமையுள்ளவர் எனக்கு மனக்லேசத்தை உண்டு பண்ணினார். நீங்கள் என்னை மாறா என்று சொல்லாதீர்கள், என்னை மாறா என்று சொல்லுங்கள், நகோமி என்று சொல்லாதீர்கள், என்னை மாறா என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். என் வாழ்க்கை கசப்பு நிறைந்ததா இருக்கிறதுன்னு சொன்னா, என் வாழ்க்கையில நான் எல்லாம் இழந்து விட்டேன், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நகோமி சொன்னா, அதே போலதான் நானும் இருந்தேன். அந்த நிலவரத்தில் தான் இருந்தேன். என் வாழ்க்கை பட்டு போன வாழ்க்கையாகிவிட்டது. கசப்பு நிறைந்த அனுபவங்கள் என் வாழ்க்கையில நன்மையான பகுதி என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. எங்கு திரும்பினாலும் நெருக்கம், எங்கு திரும்பினாலும் எனக்கு உபத்திரவம், எங்கு போனாலும் எனக்கு கஷ்டம், என் வாழ்க்கை எல்லாம் கசப்பு என்று சொல்லி நான் வெறுத்த நிலையில இருந்தேன். என் ஜீவனை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. என் சரீரத்தை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. நல்ல பாவங்களை எவ்வளவு தண்ணீரை போல பருக முடியுமோ அப்படியாய் பருகினேன். நான் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். போதை மாத்திரைகளுக்கு அடிமையாக ஆரம்பித்தேன். கஞ்சா போன்ற காரியங்களுக்கு அடிமையாக ஆரம்பித்தேன். போதை வஸ்துகளுக்கு அடிமையாக ஆரம்பித்தேன். சண்டைக்காரியாய் மாற ஆரம்பித்தேன். எல்லா விதத்திலையும் விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் கடந்து போக ஆரம்பித்தேன். தேவனை மறந்து தேவன் அருவருக்கிற விக்கிரகத்தை அதிகமாய் நான் வணங்க ஆரம்பித்தேன். இப்படி என் வாழ்க்கை டோட்டலா தலைகீழாக மாறி பின்மாற்ற நிலைக்குள்ள நான் போய் தேவனை முற்றிலுமாய் மறந்து போனவளாய், நன்றி கெட்டவளாய் நான் சுற்றி திரிந்தேன். எதற்காக வாழுகிறோம் என்ற ஒரு இலக்கு இல்லாமல், ஒரு டார்கெட் இல்லாமல், ஏதோ ஒரு மனம் போன வாழ்க்கையிலே நான் உபத்திரவத்தை எனக்கு நானே வருத்தி கொண்டு என்னை நானே உபத்திரவத்துக்குள்ளாய் நடத்தி கொண்டிருந்தேன். ரோடா கையேந்தி பிச்சை எடுப்பேன். கையை நீட்டி கேட்கும் பொழுது சில நேரங்கள் கண்ணீர் வரும். நம்ம நல்ல விதத்தில் தேவன் வைத்திருந்தாரே, ஏன் இங்கு வந்து பிச்சை எடுக்கிறோம்? இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர். கர்த்தர் தான் என்னை இப்படி வைத்து விட்டார் என்று சொல்லி அவரை அதிகமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தேன். இப்படிதான் நான் இருந்தேன். இந்த சூழல்ல என்னுடைய நண்பர் ஒருவர், சிறு வயது நண்பர் ஒருவர், இந்த கொரோனா டைமிலே அவர் அதிக உபத்திரவத்துக்குள்ளப்பட்டு அவர் என்ன செஞ்சாரு, மரித்து போனார். அவர் கர்த்தரோடு இருந்த பிள்ளை. ஆனா பின்மாற்றத்துக்குள்ள போய், நான் இப்படி திருநங்கையாய் ஆன போது அவர் பின்மாற்றத்துக்குள்ள போய் கொரோனாவினுடைய அந்த வேதனை தாங்க முடியாமல், கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் அவர் ஹாஸ்பிட்டல் வளாகத்திலே தூக்கு மாட்டி கொண்டார், இந்தியாவிலே, சென்னையிலே. அப்ப இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்ட அவருடைய முகத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி திருப்பி சென்னையிலிருந்து பெங்களூர்ல இருந்து நான் ஓடுகிறேன். அந்த லாக்டவுன் டைம்ல எப்படியாவது என் சிறு வயது நண்பனுடைய முகத்தை கடைசியில நான் போய் பார்த்துடணும்னு சொல்லி நான் ஓடி வர ஆரம்பிக்கிறேன். அந்த காலகட்டம் நான் அதிக பாவத்துக்குள்ளாய் நான் மூழ்கி கிடந்தேன். யாரு சொன்னாலும், உபதேசம் சொன்னாலும் என் காதுல ஏறாது. அப்படிதான் என் வாழ்க்கையில மயக்கத்துல நான் கடந்தவளாய் இருந்தேன். அப்போ அந்த நேரம் தேவன் என்னை சந்திக்கும்படி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நல்லவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை இப்படியே போகும்னு அவர் நினைப்பதே இல்லை. அவருக்கு தெரியும், ஏற்ற நேரம் நமக்கு அற்புதம் செய்வார் இல்லையா? அப்பதான் நான் அங்க போயிருந்தேன்.
மசானத்துல அவனை பார்த்து நான் அழுது கொண்டே இருந்தேன். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லடா, நான் உனக்கு ஆலோசனை கொடுத்திருப்பேனே கடைசி நேரத்துல. ஏதாவது ஒரு கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தா என்னால முடிந்த உதவி செய்திருப்பேனே. இப்படி தவறா போய் தூக்க மாட்டிக்கிட்டியேடான்னு சொல்லி நான் அழுது, அவனுக்காக அழுது கொண்டு வியாகுலப்பட்டு துக்கப்பட்டு நான் இருந்தேன். அந்த மாசானத்துல இருந்து கீழே இறங்கி ஒரு ஒரு 5 படிக்கட்டுகள் தாண்டி நான் உட்கார்ந்து அவனுடைய பிரிவை தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்தேன். மோசஸ் இப்படி போயிட்டே போயிட்டேன்னு அழுது கொண்டே இருந்தேன். அப்பதான் என்னோடு பேசுகிற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அங்க இருக்கிற நிலவரம் எல்லாம் எனக்கு மறந்து போனது. திடீரென்று ஒரு சத்தம். அந்த குரல் அன்போடு கூட, ஏக்கத்தோடு கூட அந்த குரல் என்னோடு பேசியது. அந்த குரல் பேசிய வார்த்தை இதுதான்: என் அன்பு பிள்ளையே, ஏன் என்னை கடினப்படுத்துகிறாய்? உன் இருதயத்தை ஏன் கடினப்படுத்துகிறாய்? என்னை ஏன் உபத்திரவப்படுத்துகிறாய்? நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். நான் உன்னை சுற்றி வருகிறதை நீ அறியாமல் இருக்கிறாயோ? நீ எப்பக்கத்திலும் நெருங்கினாலும் நான் அங்கே நிற்கிறேன் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாயோ? இதோ உனக்கு முன்பாக நன்மை தீமையை நான் வைக்கிறேன், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், ஜீவனுக்கு போகிற வழியையும் கேட்டுக்கு போகிற வழியும் வைத்திருக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? உன் வாழ்க்கை குறித்து நான் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்புக்கொடு. நான் முன்பை பார்க்கிலும் இப்போது உன்னை அதிகமாய் நான் நேசிக்கிறேன். உன் வாழ்க்கையை என்னிடமாய் சாய்த்து விடு. உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. வணங்கா கழுத்துள்ள ஜனத்தை போல் இருக்காதே. இப்பொழுதே உன் வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணித்து விடு. நான் உன்னை பெரிய காரியங்களை செய்யும்படி உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் என்னோடு பேசுகிற சத்தத்தை நான் கேட்க ஆரம்பித்தேன். நான் தேம்பி தேம்பி ஆள ஆரம்பித்தேன். அப்பா, நான் இதற்கு பாத்திரம் அல்லப்பா. நான் வெறுமையான பாத்திரம். நான் கசப்பு நிறைந்த பாத்திரம். என்னில் ஒரு நன்மையும் இல்லை, ஒரு மேன்மையும் இல்லை. என்னை ஏன் தெரிந்து கொண்டீங்க? இப்ப நான் எல்லாம் அழிஞ்சு போய் வந்துக்கிறேன். ஏமா, சரீரத்துல ஒண்ணு இல்லை. இப்ப நான் எல்லாம் அழிஞ்சு போய் பாவத்துல சேத்துல கடந்த ஒரு கீழ்த்தரமான ஜென்மமா இருக்கிறேன்னு சொல்லி நான் பாவி என்று கதற ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, நான் அப்படி கதற ஆரம்பித்தேன். தேவனுடைய அன்பு என்னை உருக்க ஆரம்பித்தது. நான் வீட்டுக்கு போனேன். பழைய ஆவிக்குரிய நண்பர்களுடைய ஃபெலோஷிப்பை தேவன் எனக்கு மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்தார். நான் செபிக்க ஆரம்பித்தேன். அவர் ஒவ்வொரு நாளும் தேவன் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். அன்பாய் பேசிக்கொண்டே இருந்தார். நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். உன் வாழ்க்கையை நான் பெரிதாய் எடுத்து பயன்படுத்துவேன். உனக்கு ஒரு அழைப்பை நான் வைத்திருக்கிறேன். என் அழைப்பை மறந்து போனாயோ? உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. யோனாவை போல நீ என்னை விட்டு திருப்பி போகாதே. நீ எத்தனை முறை போனாலும் நான் உன்னை தேடி தேடி வந்து உன்னை மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி பேசுகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நீ இறுக்கத்தின் ஒருக்கங்களால் உன்னை என்னிடமாய் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இமை பொழுது நம்மை மறப்பார், ஆனால் அவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் அவரை விட்டு தூரம் போனேன், ஓடிக்கொண்டே இருந்தேன், சுயமான வழிகளை தெரிந்து கொண்டேன், அக்கிரமமான காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனா தேவன் என்னை என்ன செய்தார்? கொண்டு வந்தார். பாருங்க, நான் விக்கிரக கட்டுக்குள்ள நான் இருந்தேன், பாவ கட்டுக்குள்ள இருந்தேன். இந்த விக்கிரக ஆவிய உடம்புல ஏத்திக்கிட்டு குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வாயில திரிசூலத்தை குத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடப்பேன். கோழியின் ரத்தம், ஆட்டின் ரத்தத்தை எல்லாம் குடிச்சுக்கிட்டு கடந்தேன். அதுதான் தெய்வம்னு சொல்லி நான் விழுந்து போயிருந்தேன். ஆனா தேவன் என்னை என்ன செய்தார்? தேடி வந்தார். நான் அவரை தேடி போகவில்லை, ஆனால் அவர் என்னை தேடி வந்தார். அவருடைய அன்பு நேசக்கரம் என்னோட இருந்தது. அதற்கு பிற்பாடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பல வருடங்கள் கழித்து மீண்டும் தேவன் அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தார். நான் வீட்டிலே ஜெபித்த போது, தனியாக ஜெபித்த போது அவருடைய வல்லமை என் மேல இறங்க ஆரம்பித்தது. அவருடைய வல்லமையினால என் சரீரம் தூக்கி விசிறி எறியப்பட்டது. அதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பித்தார். நான் திரும்பவும் பெங்களூர் போனது நான் முதல் செய்த காரியம், என் வீட்டு செவரு ஃபுல்லா இருந்த சாமி படங்களை எல்லாம், விக்கிரக படங்களை எல்லாம், விக்கிரக சிலைகளை எல்லாம் அதை எடுத்து கொண்டு போய் குப்பையிலே நான் போட ஆரம்பித்தேன். படிப்படியாய் என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார். படிப்படியாய் பாவ கட்டுகள் இருந்து விடுதலை கொடுக்க ஆரம்பித்தார். அங்க
அங்கேயே நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். அங்கேயே நான் இரவு நேரங்கள்ல முழங்கால் படிட்டு செபிக்க ஆரம்பித்தேன். அந்த திருநங்கைகள் மத்தியிலே பரிசுத்தமாய் ஜீவிப்பது என்பது கூடாத காரியமாய் இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாம் பாவத்துக்குள்ளாக என்னை வழி நடத்த ஆரம்பித்தார்கள். ஆனாலும் தேவன் இரக்கமாய் அதிலிருந்து விடுதலையாக கிருபை செய்தார். பிற்பாடு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய வியாதி வந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் சர்ஜரி பண்ணியிருந்தேன். 10 வருடங்கள் ஆனது. பெண்ணாய் நான் மாற்றப்பட்டேன். ஆனா அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆனபடினாலே டாக்டர்ஸ்கள் சொல்லிட்டாங்க உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி. அப்ப சர்ஜரிக்கு நான் அட்மிட் ஆயிருக்கும் பொழுது அங்க என்ன ஆயிடுச்சு, எனக்கு சர்ஜரியில ஃபெயிலியர் ஆகிவிட்டது. ஏற்கனவே ஒரு சர்ஜரி முடிந்தது, ஆனா 2வது சர்ஜரி ஃபெயிலியர் ஆகி போனது. அதனால யூரின் வெளியில வரல. அப்ப இந்த நேரத்துல வயிற்றுல தான் டியூப் போடணும்னு சொல்லிட்டாங்க. சோ வயிற்றுல டியூப் போட்டேன். அந்த 2வது சர்ஜரி பண்ணதுனால டாக்டர், இப்போ உங்களுக்கு கீழே சர்ஜரி பண்ண முடியாது, கொஞ்ச நாள் அது புண்ணு ஆறட்டும், அதற்கு பிற்பாடு 3வது சர்ஜரி நம்ம செய்யலாம். இப்ப வயிற்றுல நான் உங்களுக்கு டியூப் போடுறேன் தற்சமயம், அது வழியா தான் நீங்க யூரின் போகணும் என்று சொன்னார்கள். வயிற்றிலே லோக்கல் அனசீசியா கொடுத்து என்னுடைய வயிற்று பகுதியில அந்த பைப்பை விட்டு உள்ளே அந்த கனெக்ஷன் கொடுத்தாங்க. ஆனா அதிக வேதனை, அம்மா என்று கத்தினேன். மரண வேதனை என்னால தாங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பலவீனம், அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை நான் சந்திச்சேன். அந்த சூழல்ல தான் கர்த்தர் மீண்டுமா என்னை தொட ஆரம்பித்தார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா ஆண்டவரே, என்னை சாகடிக்கணும்னா சாகடிச்சிருங்க, நான் செத்தாலும் நான் உங்களை சீக்கிரமா வந்து பார்ப்பேன். அப்படி இல்லை, நான் உங்களுக்கு பயன்படணும்னு சொன்னா எனக்கு மீண்டும் ஜீவனை கொடுங்க. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு மீண்டும் ஜீவனை தாங்க, இந்த வலி வேதனை தாங்க எனக்கு பலன் கொடுங்க. உங்க சரீரம் கிழிக்கப்பட்டப்போ நீங்க எப்படிப்பா வேதனைப்பட்டீங்க, என்னால இந்த ஒரு பைப்பு போட்ட வலியவே என்னால தாங்க முடியலையே, நீங்க எப்படிப்பா அத்தனை சரீரத்துல வேதனையை தாங்குனீங்க, உங்க முதுகு உழவன் உழுவது போல கிழிக்கப்பட்டுச்சே, எப்படி இசப்பா இப்படி வேதனை தாங்குனீங்க, என் வலி எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க எனக்கு கிருபை பாராட்டுங்க, நீங்க அந்த வலி வேதனை தாங்க எனக்கு பலன் கொடுங்க என்று சொல்லி நான் செபிக்க ஆரம்பித்தேன். பிறகு ஆண்டவர் ஒரு மருத்துவர் மூலமாக 3வது சர்ஜரி செய்து நல்லபடியாக யூரின் போக கிருபை செய்தார். ரொம்ப கடன், அதிக கடன். அப்போ நிறைய ஊழியக்காரங்க மூலியமா தீர்க்க தரிசனம் வரும், உன் ஆண்டவர் ஊழியக்காரனா தெரிந்தெடுத்திருக்கிறார், நீ நிறைய ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியா அபிஷேகித்திருக்கிறார், உன்னை நிறைய பட்டணங்களுக்கு உன்னை கொண்டு போக போறாருன்னு சொல்லி அவங்க நிறைய ப்ராஃபஸி சொல்லுவாங்க ஊழியக்காரங்க. ஆனா கடன்னால நான் பாதிக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட 6 லட்ச கடன், 6 லட்ச கடன்னால நான் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்பட்டு உபத்திரவப்பட்டு கொண்டிருந்தேன். கலெக்ஷனுக்கு தான் நான் போய் கொண்டிருந்தேன். அப்ப ஆண்டவர்கிட்ட பார்த்து நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, நீர் உண்மையாய் என்னை நேசிப்பது உண்மையானால், நீர் உண்மையாய் என்னை ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகிறது உண்மையானால், நீர் என் கூட இருப்பது உண்மையானால், என்னை அழைத்தவர் நீர் உண்மையானால், என்னை ஊழியத்திற்கு நீர் அழைக்கிறவர் உண்மையானால், இந்த நெருக்கத்தில் இருந்து, இந்த உபத்திரவத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நீங்க இந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க, நான் சீக்கிரமா உங்களுக்கு ஊழியம் செய்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். பாருங்க, கர்த்தர் அற்புதமா அந்த 6 லட்ச கடனையும் பணத்தேவை எனக்கு சந்திச்சு அதை அடைக்கும்படி கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடன் எல்லாம் எனக்கு அடைச்சார். பிறகு என்னுடைய சொந்த வீட்டிற்கே அழைத்து கொண்டு வந்தார். என் சொந்த வீட்டிலே நான் ஒரு டைலரிங் தொழில் செய்து என் குடும்பத்தோடு நான் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்க கிருபை செய்தார். அது மட்டுமல்ல, இப்பொழுது நான் சபைகளிலே தேவ செய்தி கொடுக்கும்படியாக ஒரு இவாஞ்சலிஸ்டாக நான் போய் கொண்டிருக்கிறேன். இதுக்கிடையிலே என் தங்கையுடைய வாழ்க்கையிலே சரியான புயல். அவளுடைய வாழ்க்கை இந்த காலகட்டங்கள்ல அவருடைய கணவர் மரித்து போயினார். என்னுடைய தங்கையுடைய கணவர் குடிப்பழக்கத்திலே தினமும் அவளை அடித்து டார்ச்சர் செய்ய ஆரம்பித்தார்கள். ரட்சிக்கப்படாத ஒரு நபராய் இருந்தான். அவன் கடைசியில சூசைட் பண்ணி கொண்டான். ஒரு குடும்ப தகராறிலே சூசைட் பண்ணி கொண்டாரு. இதனால 22 வயதிலே என் தங்கை தன்னுடைய திருமண வாழ்க்கை முடிந்து போய் கணவன் இல்லாதவளாய் தன் வாழ்க்கை கேள்விக்குறியோடு வந்து இருந்தார். ஆனாலும் தேவன் அவளை
சந்திக்க ஆரம்பித்தார். அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் தொட்டு மாற்ற ஆரம்பித்தார். இப்போ ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய் கொண்டிருக்கிறாள். தன் பிள்ளைகளையும் அவள் கவனித்துக் கொள்ளுகிறாள். அது மட்டுமல்ல, அவளுக்கு தேவன் நல்ல ஒரு டீச்சர் வேலையை ஸ்கூல்ல கொடுத்து இப்ப கர்த்தரை இறுக பிடித்து கொண்டு அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. பாருங்க, அவ வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றினார், என் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. என் குடும்பமே இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. வீடு இன்னைக்கு 3 மாடி பில்டிங் கட்டி 2 வீடு வாடகை விடுற அளவுக்கு தேவன் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். என் பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் விடுதலை தந்தா. இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வெளியே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆன்லைன்லயும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அது இல்லாம தெய்வன் தந்த தரிசனத்தின்படி இயேசுவின் அற்புத மகிமையின் ஊழியங்கள் என்கிற ஊழியத்தை செய்கிறேன். ஆன்லைன்ல நான் சில பெண்களை வைத்துக்கொண்டு நான் கடைசி கால எழுப்புதல் எஸ்தர் ஜபக்குழு என்று சொல்லி நாங்கள் அந்த குழுவையும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். வெளியில போய் தேவ செய்திகள் கொடுப்பது, என்னுடைய சாட்சியை கொடுப்பது என்று சொல்லி தேவன் மகிமையா என்னை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, திருநங்கைகள் மத்தியிலும் தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு திருநங்கைகளுக்கு ஒரு முன் மாதிரியாய், ஒரு சாட்சியாய் தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். பிரியமானவர்களே, ஏன் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்க வாழ்க்கையும் மாற்றுவார். இன்னைக்கு பல நேரங்கள்ல அவர் நம்மளை மறந்துட்டாரு, அவர் நம்ம நேசிக்கிறது இல்ல, என் வாழ்க்கை இப்படியேதான் போய்கொண்டு இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இல்ல பிரியமானவர்களே, யோசிப்பு மாதிரி உபத்திரவத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை கடந்து போனாலும், ஆனா தேவன் யோசிப்போடு இருந்தார். அதே மாதிரிதான் என் வாழ்க்கையிலும் இயேசு இருந்தார். அல்லேலூயா. நான் யோனாவை மாதிரி அவர் சித்தத்துக்கு விலகி ஓடிக்கொண்டே இருந்தேன். கெட்ட குமாரனை மாதிரி அவரை விட்டு நான் தூரம் போய் கொண்டிருந்தேன், வழி விலகி போனேன். ஆனா அவர் அன்புள்ள கர்த்தர், அவர் அன்புள்ள இருதயம் என்னை தேடி தேடி வந்து, நீ எங்க போனாலும் நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி என்னை பிடித்து பாவ சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து, உளையான குழியில் இருந்து என்னை தூக்கி கண்மலையிலே நிறுத்தி என் கால் சறுக்காதபடி என் அடிகளை தேவன் உறுதிப்படுத்தினார். ஏன் வாழ்க்கையை மாற்றின தேவனால உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாதா? என் வாழ்க்கையில வந்த உபத்திரவத்தை நீக்கின தேவனால உங்க உபத்திரவத்தை நீக்க முடியாதா? இன்னைக்கே கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க, விசுவாசத்துல பலப்படுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவா. நான் உங்களுக்காய் செபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த சாட்சியை கேட்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தை நிச்சயமாய் அவர்களை தொட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை, அதிசயத்தை நான் சொன்னனே. தேவன் என் வாழ்க்கையில் நீர் என்னை தெரிந்து கொண்டு என்னை ஆசீர்வதித்த காரியங்களை அவர்களுக்கு விவரித்து சொன்னனே. அதன்படி கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். யார் யாருடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம், என்ன உபத்திரவங்கள் இருக்கிறதோ நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். இப்ப விடுவியும், இப்ப விடுவியும் இயேசுவின் நாமத்தில். ஒரு ரமா ஷபா லபா ரபா கபா லபா ஒரீதிரிபி கரபலக துடிகதரபலக துடபலக திடபலக திடா ஓ சந்தடபலக திடா. ஓ இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாய் கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை மறவாதியும் கர்த்தாவே. இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் அவைகளில் இருந்து அவர்களை விடுவிப்பீராக. என் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதித்தது போல இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுடைய நெருக்கங்களில் இருந்து அவர்களை விடுவித்து கர்த்தாவே அவர்களை எடுத்து நிறுத்தும். இது உன்னை வாழாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாகாமல் மேலாகுவா என்று சொன்னது போல பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இதோ முடிவிலே மகிமையாய் அவர்களை நடத்துவீராக. நீங்க அப்படியே செய்யறதுக்காய் சோத்திரம், அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம், அவர்களை தேவைகளை சந்திக்கிறதுக்காய் சோத்திரம் அப்பா. தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்த ஆசீர்வதியும். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததான சங்கமம் ரேடியோ நிகழ்ச்சிக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதை செய்கிறதான, அதனோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களையும் அவர்களுடைய ஊழியத்தையும் நீர் விரிவடைய செய்வீராக, அதை ஆசீர்வதிப்பீராக, அநேக ஜனங்களுக்கு பயனுள்ளதாய் மாற்றி தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான சாட்சி. ஆமேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குவேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியாக உங்களை ஆழ்த்தி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை கூடாக அருமையான சாட்சியை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள், நம்ம விசுவாசத்துல பலப்படுத்தினீர்கள்.
இன்னும் விசுவாசியுங்கள், பெரிய காரியங்கள் செய்வார் என்று கூட உறுதி அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தியது. நன்றி பாஸ்டர், அருமையான சாட்சி. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தங்கம் வானொலி கூட டீம் சார்பாக சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். ஆமென். நன்றி நன்றி. பிரைஸ். நன்றி. ஆமென்.